friends, welcome to RJ Jamuna Kitchen. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன்ல ஹார்ட் ஷேப் வச்சு ஒரு ஜெல்லி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்மளோட சேனல் இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி விடுங்க. நான் பாதி வாட்டர்மெலன் எடுத்துர்க்கேன். ஒரு மிக்ஸி ஜார்ல அதை சேர்த்துக்கோங்க. அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்த வாட்டர்மெலனை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டி இருந்தாலும் ஸ்பூன் வச்சு நல்லா தட்டி விட்டீங்க அப்படின்னா நல்லா ஃபில்டர் ஆகி நமக்கு ஜூஸ் மட்டும் நல்லா சூப்பராக கிடைச்சிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸ் வந்துட்டு ஒரு பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்பில் எனக்கு 1.5 கப் வந்துட்டு ஜூஸ் வந்து கிடச்சிது. நான் இப்போ அந்த பேனில் சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் வந்துட்டு 1 கப் வந்துட்டு சுகர் வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை கரைச்சி விட்டுக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஏறட்டும். சூடு ஏறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுலில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது ஜூஸ் வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நான் இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இதில் சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் நல்லா விஸ்க் வச்சு கிளறிட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கோங்க. நம்ம வாட்டர்மெலன் வந்துட்டு நார்மலாகவே எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த மாதிரி செஞ்சாலும் நல்லா சூப்பராகவே இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். கட்டியாகிடுச்சு. மோல்டு வந்துட்டு உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதில் வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். என்கிட்ட இந்த பிளேட்டில் வந்துட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் 1/2 hour இது ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் 2 மணி நேரம் நம்ம அதை அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் சைடில் ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்புக்கு இதை வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு நான் ஹார்ட் ஷேப் வந்து பண்ண போகிறேன். மோல்டு ஹார்ட் ஷேப்பில் இருந்தது. நான் அதை வச்சுட்டு ஹார்ட் ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை Subscribe பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. Bye.